ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அருள்மொழிவர்மனுக்கு அவனுக்கான ஜுர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அங்கே சுவற்றில் இருந்த சித்திரங்களை பார்த்து தான் தேவலோகத்துக்கே வந்துவிட்டபடியாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அடிக்கடி பிரக்ஞை திரும்பி மறுபடி அவன் மயக்கத்தில் ஆழும் சூழ்நிலை நிலவியது. அப்போது அங்கே தேவ இளைஞர்களும் இளைஞிகளும் இருந்ததாக அவன் கற்பனை செய்து கொண்டான். அங்கே புத்த பிக்ஷுக்களுக்கும் இடம் உண்டு என்று அவன் நினைத்து கொண்டான். ஏனென்றால் அவ்வப்போது ஒரு புத்த பிக்ஷு வந்து அவனுக்கு அமுதபானத்தை ஊற்றிச் செல்வதை அவன் நினைவில் கண்டுகொண்டான். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறதே. அந்த தெய்வீக பானத்தை ஊற்றிச் சென்ற புத்த பிக்ஷு இன்னும் சற்று அதிகமாக பானத்தை கொடுக்கக்கூடாதா? ஏன் தேவலோகத்தில் கூட இந்த தரித்திர புத்தி என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒருவேளை அமுதத்தை ஒரேடியாக அதிகமாக அருந்தக்கூடாது போலும். இது அமுதமா அல்லது ஒருவேளை ஏதேனும் மதுபானமா? சிச்சி, புக்ஷுக்கள் கேவலம் மதுவை கையினாலும் தொடுவார்களா? தன் வாயிலேதான் கொண்டு வந்து ஊற்றுவார்களா? இல்லையென்றால் ஏன் இப்படி தனக்கு மயக்கம் வருகிறது? அமுதபானம் செய்த சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏன் நினைவு குன்றுகிறது? 3 தினங்கள் இவ்வாறு பொன்னியின் செல்வன் வானவர் உலகத்திலும் நினைவே இல்லாத சூனிய உலகத்திலும் மாறி மாறி காலம் கழித்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து பூரண சுய நினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. எதிரே சுவரில் இருந்த உருவங்கள் சித்திர உருவங்கள் என்பதை அறிந்தான். அந்த தேவயக்ஷ கிண்ணறர்கள் தன்னை வரவேற்பதற்காக அங்கே நிற்கவில்லை என்றும் தேவலோகத்துக்கு விஜயம் செய்த பகவான் புத்தரை வரவேற்கிறார்கள் என்றும் அறிந்தான். மற்றொரு சுவரில் மேகங்கள் சூழ்ந்த வானவெளியில் புத்த பகவான் ஏறி வருவது போன்ற சித்திரம் எழுதியிருந்ததையும் கண்டான். புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். எங்கே, எந்த புத்த விகாரத்தில் என்று சிந்தித்த போது இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு கைசளைத்துப் போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்தச் சமயம் புத்த பிக்ஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது தேவலோகத்து அமுதம் இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பிச் சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியரே, ஜுரம் நன்றாக தெளிந்து விட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசன் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வ, தாங்கள் இருக்கும் இடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான தாபஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். எப்போதோ ஒரு சமயம் இந்த நகரின் துறைமுகத்துக்கு போகும்போது வெளியிலிருந்து பார்த்திருக்கிறேன். தெய்வாதீனமாக
இங்கேயே நான் வந்து தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கே வந்து சேர்ந்தேன், சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்களுடைய கையில் உள்ள மருந்தை சாப்பிடுங்கள், எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுகிறேன் என்றார் பிக்ஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, இது மருந்தல்ல, தேவாமிர்தம். என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ சிரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்வதில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் என்னை வரவேற்று உபசரித்துக்க கூடுமல்லவா? இன்று தேவர் தேவியர்களுக்கு மத்தியில் உண்மையாகவே அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்தமயமாயிருப்பேன் அல்லவா? அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தில் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலின் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வ, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது தேவேந்திரனும் பிற தேவர்களும் விமானங்களில் வந்து தேவ துந்துபிகள் முழங்க மலர் மாறி பொழிந்து தங்களை அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றார். இதுகாரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான களை பொலிந்தது. அவனுடைய விசாலமான நயனங்களிலிருந்து மின்வெட்டு போன்ற ஒளிக்கிரணங்கள் அலை அலையாக கிளம்பி அந்த அறையையே ஜோதிமயமாகச் செய்தன. ஆச்சாரியரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கிரி விகாரத்தைப் போல பெரியதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்யப் போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளைப் போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்கப் போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அம்மாதிரி புதுப்பித்து கட்டப் போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இந்த சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களையும் நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போகிறேன். அதற்கு தகுந்த அளவிலே மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டிலே புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களும் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேகமண்டலத்தை எட்டப்போகின்றன. 1000 வருஷங்களுக்குப் பிறகு இந்த தெய்வ தமிழ் திருநாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றைக் கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல பேசி வந்த இளவரசன் உடலில் போதிய பலமின்மையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களையெல்லாம் காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில்
உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். புத்த என்கிற சொல்லுக்கு ஞானம் கைவரப்பெற்ற என்பது பொருள். மன்னர் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் குமாரனாய் அவதரித்தவரின் பிள்ளை திருநாமம் சித்தார்த்தன். பேருக்கு ஏற்ற மாதிரி கருதியதை முடித்தவர். 6 வருஷம் கடும் சாதனம் பழகி ஞான ஒளி பெற்று போதிசத்வரா பேருபதேசம் வழங்கி பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றியவர். இதே போல அரச குலத்தில் பிறந்த அருள்மொழிவர்மர் நாடாள்வதில் எந்த நாட்டமும் இல்லாம பந்தங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திர மனிதனா வாழ விரும்புவதை பார்க்கிறோம். புத்த மதத்துல துறவு பூணுவோர் அதுக்கு முன்னால அரசகுமாரனை போல ஆடை அணிகலன்கள் பூணும் வழக்கம் இருந்து வருது. கௌதமரின் தியாகத்தை நினைவூட்டுவதாக அமைந்த வழக்கம். உள்ள தளவில் துறவியா வாழ்ந்துகிட்டு வர்ற பொன்னியின் செல்வர் வேறு காரணங்களுக்காக சூடாமணி விகாரத்தில் இருப்பது விசித்திரமான இணைவு அல்லவா? சில தொடர்களை பார்ப்போம். கேவலம் இந்த சொல் பொதுவா இழிவான, அற்பமான, தாழ்வான இப்படியெல்லாம் பொருள் உடையதா கருதப்படுது. ஆன்மீகத்துல கேவலம் என்கிற சொல் தனிமை, இறைநிலை, தான் தானே ஆகி ஒன்றிய முழுமையான நிலை போன்ற முற்றிலும் வேறு விதமான பொருளை கொண்டது. தாபஜ்வரம் இதன் பொருள் துன்பத்துடன் கூடிய நோய், நடுக்கத்துடன் காய்ச்சல். தெய்வாதீனம், ஆதீனம் என்கிற சொல்லின் பொருள் கட்டுப்பாடு, உரிமை. தெய்வாதீனம் இத்தொடரின் பொருள் தெய்வத்தின் செயல். ஸ்ரத்தை ஒருவர் காட்டும் அக்கறை, ஈடுபாடு, முழு கவனம். இதை அடிப்படையாக கொண்டு உருவானது ஸ்ராத்தம், முன்னோர் நினைவாக பக்தியுடன் செய்யப்படுற சடங்கு. பரமோத்தம தர்மம், பரம உத்தம தர்மம் இப்படி பிரிச்சா மிக சிறந்த அறம் என்கிற பொருள் கிடைக்கும். அபயகிரி விகாரம் இன்னொரு பேரு அபயகிரி டாகாபா. இதை கட்டினவன் வட்டகாமினி அபயா என்கிற வலகம்பாகு. காலம் பூமு 104, அதாவது இன்றைக்கு 2100 ஆண்டுகளுக்கு முன். கிரி என்ற சொல் சிங்களத்துல பாலை குறிக்கும். புனர் நிர்மாணம், மறுசீரமைப்பு. புனர் என்கிற முன்னோட்டு மீண்டும், மறுபடியும், திரும்பவும் இப்படி பொருள்களை கொண்டு இணையும். எடுத்துக்காட்டா புனர்ஜென்மம், மறுபிறவி. புனர்வசு மீண்ட ஒளி, மீண்ட செல்வம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.